ஓம் சாந்தி. இன்றைய முரளி 24/6/2024. இனிய குழந்தைகளே, நாம் ஆத்மாக்கள் என்பதை நன்றாக உறுதி செய்யுங்கள். ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பம் செய்யுங்கள். அப்போது தந்தையின் நினைவு வரும், பாவம் ஏற்படாது. கேள்வி: கர்மாத்தீத் நிலை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? கர்மாத்தீத் நிலை அருகில் இருப்பதின் அடையாளம் என்ன? பதில்: கர்மாத்தீத் நிலை பெறுவதற்கு நினைவின் பலத்தால் உங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நான் நிராகார ஆத்மா, நிராகார தந்தையின் குழந்தை என்பதை பயிற்சி செய்யுங்கள். அனைத்து கர்மேந்திரியங்களும் நிர்விகாரியாக வேண்டும். இதுதான் மிக உயர்ந்த முயற்சி. எந்த அளவு கர்மாத்தீத் நிலைக்கு அருகில் வந்து கொண்டு இருப்பீர்களோ அந்த அளவு ஒவ்வொரு அங்கமும் குளிர்ந்து நறுமணத்தை கொடுக்கும். அதனால் விகார துர்நாற்றம் விலகிவிடும். இந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு யாருக்காக சொல்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் சொல்லக்கூடாது. சிவபாபா ஞானக்கடல். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் நிச்சயம் ஆத்மாக்களோடு பேசுகிறார். சிவபாபா பாடம் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். பாபா என்ற வார்த்தையில் இருந்து பரமாத்மாவையே பாபா என்று சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். எல்லா மனிதர்களும் அந்த பரமாத்மாவையே அப்பா என்று சொல்கிறார்கள். பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார். முதலில் இந்த விஷயத்தை உறுதி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். இதை நன்றாக உறுதி செய்ய வேண்டும். தந்தை எதை சொல்கிறாரோ அதை ஆத்மாவே தாரணை செய்கிறது. எந்த ஞானம் பரமாத்மாவிடம் இருக்கிறதோ அது ஆத்மாவிலும் வர வேண்டும். அது பிறகு வாயால் வர்ணனை செய்யப்படுகிறது. யார் எந்த படிப்பை படித்தாலும் அதை ஆத்மாவே படிக்கிறது. ஆத்மா வெளியேறிவிட்டால் படிப்பு போன்ற எதுவும் தெரியாமல் போய்விடும். ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து சென்று இருக்கிறது. சென்ற அடுத்த சரீரத்தில் அமர்ந்து இருக்கிறது. அதனால் முதலில் தன்னை ஆத்மா என்பதை நன்றாக உறுதி செய்ய வேண்டும். இப்போது தேக அபிமானத்தை விட வேண்டும். ஆத்மா கேட்கிறது, ஆத்மா தாரணை செய்கிறது. ஆத்மா இல்லை என்றால் சரீரம் அசையக்கூட முடியாது. பரமாத்மா ஆத்மாக்கள் நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் மிக நன்றாக உறுதி செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் நாம் சரீரத்தின் மூலமாக கேட்கிறோம். பரமாத்மா சரீரத்தின் மூலமாக சொல்லிக்கொண்டு இருக்கிறார். இதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். தேகம் நினைவுக்கு வருகிறது. நல்லதோ கெட்டதோ சமஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். சாராயம் குடிப்பது, அசிங்கமாக திட்டுவது எல்லாவற்றையும் ஆத்மா அவயங்களை கொண்டு செய்கிறது. ஆத்மாவே இந்த அவயங்களை கொண்டு இவ்வளவு பாகத்தை நடிக்கிறது. முதலில் நிச்சயம் ஆத்மா அபிமானியாக மாற வேண்டும். தந்தை ஆத்மாக்களுக்கே பாடம் கற்பிக்கிறார். ஆத்மாவே பிறகு இந்த ஞானத்தை கூடவே எடுத்து செல்லும். அங்கே பரமாத்மா எப்படி ஞானத்தோடு இருக்கிறாரோ அப்படி ஆத்மாக்கள் நீங்களும் இந்த ஞானத்தை கூடவே எடுத்து செல்வீர்கள். நான் குழந்தைகள் உங்களை இந்த ஞானத்தோடு அழைத்து செல்கிறேன். பிறகு ஆத்மாக்கள் நீங்கள் பாகத்தை நடிக்க வர வேண்டும். புதிய உலகில் பலனை அனுபவிப்பது உங்கள் பாகமாக இருக்கிறது. அங்கே ஞானம் மறந்து விடுகிறது. இவை எல்லாவற்றையும் நன்றாக தாரணை செய்ய வேண்டும். தான் ஆத்மா என்பதை முதலில் மிக நன்றாக உறுதி செய்ய வேண்டும். பலர் இதை மறந்து விடுகிறார்கள். தான் மிக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும்.
உலகின் எஜமானர் ஆக வேண்டும் என்றால் உழைப்பில்லாமல் ஆக முடியாது. அடிக்கடி இந்த பாயிண்டையே மறந்து விடுகின்றீர்கள். ஏனென்றால் இது புதிய ஞானமாக இருக்கிறது. எப்போது தான் ஆத்துமா என்பதை மறந்து தேக அபிமானத்திற்கு வருகிறீர்களோ அப்போது ஏதாவது கொஞ்சம் பாவம் ஏற்படுகிறது. ஆத்ம அபிமானியாக மாறினால் எந்த பாவமும் ஏற்படாது. பாவங்கள் அழிந்து விடும். பிறகு அரை கல்பத்திற்கு எந்த பாவமும் ஏற்படாது. நான் ஆத்மா படிக்கிறேன், இந்த தேகம் படிக்கவில்லை என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். முன்னர் உலகிய மனிதர்களின் வழிகள் கிடைத்தன. இப்போது தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார். இது புதிய உலகத்திற்காக முற்றிலும் புதிய ஞானம். நீங்கள் எல்லோரும் புதியவர்களாக மாறி விடுவீர்கள். இதில் குழப்பமடையும் விஷயமே கிடையாது. பலமுறை நீங்கள் பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் மாறி வந்து இருக்கிறீர்கள். அதனால் நல்லபடியாக முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் நாம் அவயங்கள் மூலமாக இந்த வேலையை செய்கிறோம். அலுவலகம் போன்ற இடங்களிலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அவயங்கள் மூலமாக காரியங்களை செய்து கொண்டு இருந்தால் கற்றுக் கொடுக்கும் தந்தை நிச்சயம் நினைவிற்கு வருவார். ஆத்மாவே தந்தையை நினைவு செய்கிறது. நான் பகவானை நினைவு செய்கின்றேன் என்று முன்னரும் சொல்லி வந்தோம். எனினும் தன்னை மனிதர் என்று உணர்ந்து நிராகாரரை நினைவு செய்தோம். தன்னை நிராகாரர் என்று உணர்ந்து நிராகாரரை ஒருபோதும் நினைவு செய்யவில்லை. இப்பொழுது நீங்கள் தன்னை நிராகார ஆத்மா என்று உணர்ந்து நிராகார தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது சிந்தனை செய்வதற்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. நான் 2 மணி நேரம் நினைவில் இருக்கிறேன் என்று ஒரு சிலர் எழுதுகிறார்கள். நான் எப்போதும் சிவபாபாவை நினைவு செய்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். எனினும் நிரந்தரமாக யாரும் நினைவு செய்ய முடியாது. அப்படி நினைவு செய்தால் முதலிலிருந்தே கர்மாதீத் நிலை வந்துவிடும். கர்மாதீத் நிலையோ மிக அதிகமான முயற்சிக்கு பிறகே ஏற்படும். இதில் எல்லா விகார கர்மேந்திரியங்களும் வசமாகிவிடும். சத்தியுகத்தில் அனைத்து அவயங்களும் நிர்விகாரி ஆயிடும். அவயங்கள்னா கர்மேந்திரியங்கள் தான். ஒவ்வொரு அங்கமும் நறுமணம் உடையதாக ஆகிவிடும். இப்போது துர்நாற்றம் வீசும் சிச்சி அங்கமாக இருக்கிறது. சத்தியுகத்திற்கு மிக நல்ல புகழ் இருக்கிறது. அது ஹெவன், புதிய உலகம், வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. அங்குள்ள முக தோற்றத்தை, கிரீடம் போன்றவற்றை இங்கே யாரும் உருவாக்க முடியாது. நீங்கள் பார்த்துவிட்டும் வருகிறீர்கள். எனினும் இங்கே அவற்றை உருவாக்க முடியாது. அங்கே இயற்கையான அழகு இருக்கும். இப்போது குழந்தைகள், நீங்கள் நினைவால்தான் பாவனமாக ஆக வேண்டும். மிக அதிகமாக நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். இதில் அதிக முயற்சி இருக்கிறது. நினைவு செய்து செய்து கர்மாதீத் நிலை பெற்றுவிட்டால் எல்லா அவயங்களும் குளிர்ந்து விடும். ஒவ்வொரு அங்கமும் நறுமணம் உடையதாக மாறும். துர்நாற்றம் வீசாது. இப்போது எல்லா அவயங்களும் துர்நாற்றம் இருக்கிறது. இந்த சரீரம் எந்த வேலைக்கும் ஆகாதது. உங்கள் ஆத்மா இப்போது பவித்திரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. சரீரம் அப்படி ஆக முடியாது. எப்போது உங்களுக்கு புதிய சரீரம் கிடைக்குமோ அப்போது அப்படி ஆகும். ஒவ்வொரு அங்கமும் நறுமணத்தோடு இருக்கும் என்பது தேவர்களின் புகழ். குழந்தைகள், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தை வந்து இருப்பதால் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக வேண்டும். என்னை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்கிறார். கீதையின் வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. எனது பக்தர்கள் யாரோ, கீதை சொல்பவர்கள் யாரோ, அவர்கள் நிச்சயம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூசாரியாக இருப்பார்கள் என்று தந்தை சொல்லி இருக்கிறார். அதனால் தேவி தேவர்களின் பூசாரிக்கு சொல்லுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள், பிறகு அவரை சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். அப்படி நிந்தனை செய்து கொண்டே தினந்தோறும் கோவிலுக்கு போகிறார்கள்.
சிவன் கோவிலுக்கு எண்ணற்றோர் போகிறார்கள். மேலே உள்ள மிக உயர்ந்த இடங்களுக்கு படிகளில் ஏறி போகிறார்கள். சிவன் கோவிலை மேலே கட்டுகிறார்கள். சிவபாபாவும் வந்து ஏணியை பற்றி சொல்கிறார். அவரது பெயர் உயர்ந்தது, இடம் உயர்ந்தது. எவ்வளவு மேலே போகிறார்கள்! பத்ரிநாத், அமர்நாத் ஆகிய இடங்களில் கோவில்கள் இருக்கின்றன. மேலே உயர்த்துபவர், அதனால் அவருக்கு கோவிலும் மிக உயர்ந்த இடங்களில் கட்டுகிறார்கள். இங்கே குருஷிகர் கோவிலையும் உயர்ந்த மலையின் மீது கட்டி இருக்கிறார்கள். உயர்ந்த தந்தை அமர்ந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். சிவபாபா வந்து பாடம் கற்பிக்கிறார் என்பதை உலகில் வேற யாரும் அறியவில்லை. அவர்கள் சர்வ வியாபி என்று சொல்லுகிறார்கள். இப்போது உங்கள் முன்னால் குறிக்கோள் இருக்கிறது, இது உங்கள் குறிக்கோள் என்று தந்தையை தவிர வேற யார் சொல்வார்? இதை தந்தையே குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் சத்திய நாராயணரின் கதையையும் கேட்கிறீர்கள். முன்னர் என்னென்ன நடந்தன என நடந்து முடிந்ததின் கதைகளையும் சொல்கிறார்கள். அது கதை என்று சொல்லப்படுகிறது. இங்கே மிக உயர்ந்த தந்தை மிக பெரிய கதை சொல்கிறார். இந்த கதை உங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடியது. இதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். பலருக்கும் சொல்ல வேண்டும். கதை சொல்வதற்காக நீங்கள் கண்காட்சி அல்லது மியூசியம் போன்றவற்றை உருவாக்குகிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னால் பாரதம் மட்டுமே இருந்தது. அதில் தேவர்கள் ராஜ்யம் செய்தன. இதுதான் மிக உண்மையான கதை. அதை வேற யாரும் சொல்ல முடியாது. இது உண்மையான கதை. இதை சைத்தன்ய விருட்சபதி தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அதனால் நீங்கள் தேவர்களாகிறீர்கள். இதில் முக்கியமானது பவித்திரம். பவித்திரமாக மாறவில்லை என்றால் தாரணை ஏற்படாது. சிங்கத்தின் பாலை வைப்பதற்கு தங்கப்பாத்திரம் தேவை. அப்போதே தாரணை ஆகும். இந்த காது பாத்திரத்தை போன்றது. இது தங்க பாத்திரமாக இருக்க வேண்டும். இப்போது கற்பாத்திரமாக இருக்கிறது. தங்க பாத்திரமாக மாறினால்தான் தாரணை ஏற்படும். மிகுந்த கவனத்தோடு கேட்டு தாரணை செய்ய வேண்டும். கதை எளிதானது. அது கீதையில் எழுதப்பட்டு உள்ளது. அவர்கள் கதைகளை சொல்லி வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். கேட்பவர்களிடமிருந்து அவர்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. இங்கே உங்களுக்கும் வருமானம் கிடைக்கிறது. 2 வருமானங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இருவரும் வியாபாரிகள். பாடம் கற்பிக்கவும் செய்கிறார்கள். மன்மனா பவ, பவித்திரமாகுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி வேற யாரும் சொல்வது இல்லை. எந்த மனிதரும் இங்கே பவித்திரமாக இருக்க முடியாது. ஏன் என்றால் விகாரத்தில் பிறக்கிறார்கள். ராவண ராஜ்யம் கலியுக கடைசி வரை நடக்க வேண்டும். அதில் இருந்து கொண்டே பாவனமாக மாற வேண்டும். பாவனமானவர்கள் என்று தேவர்களை சொல்கிறார்கள், மனிதர்களை அல்ல. சந்நியாசியும் மனிதரே. அவர்களுடையது துறவற மார்க்க தர்மம். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பவித்திரமாக மாறிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பாரதத்தில் இல்லற மார்க்கம் ராஜ்யமே நடந்து வருகிறது. துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்களோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இங்கே ஆண் பெண் இருவரும் பவித்திரமாக மாற வேண்டும். 2 சக்கரமும் ஓடினால் சரி, இல்லை என்றால் தகராறு ஏற்படுகிறது. பவித்திரத்தின் மீதே தகராறு ஏற்படுகிறது. மற்ற எந்த சத் சங்கத்திலாவது பவித்திரத்தின் மீது தகராறு ஏற்பட்டது என்பதை ஒருபோதும் கேட்டு இருக்க மாட்டீர்கள். இங்கே ஒரே ஒரு முறை எப்போது தந்தை வருகிறாரோ அப்போது தகராறு ஏற்படுகிறது. அபலைகளின் மீது கொடுமைகள் ஏற்படும் என்று சாது சந்நியாசி போன்றோர் எப்போதாவது சொல்கிறார்களா என்ன? பாபா எங்களை காப்பாற்றுங்கள் என்று இங்கே பெண் குழந்தைகள் அழைக்கிறார்கள். நீங்கள் நிர்வாணம் ஆவது இல்லை தானே என்று தந்தையும் கேட்கிறார். ஏன் என்றால் காமம் மகா சத்ரு. முற்றிலும் விழுந்து விடுகிறார்கள். இந்த காம விகாரமே எல்லோரையும் பைசாவிற்கு கூட மதிப்பு இல்லாதவர்களாக மாற்றியது. 63 பிறவிகள் நீங்கள் வேசியாலயத்தில் இருக்கிறீர்கள். இப்போது பாவனமாக மாறி சிவாலயத்திற்கு போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இந்த ஒரு பிறவி மட்டும் பவித்திரமாக மாறுங்கள். சிவபாபாவை நினைவு செய்தால் சிவ ஆலய சொர்க்கத்திற்கு போவீர்கள். இருந்தும் காம விகாரம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது, எவ்வளவு தொல்லை கொடுக்கிறது, கவர்ச்சி ஏற்படுகிறது. கவர்ச்சியை அகற்ற வேண்டும்.
இப்போது வீடு திரும்ப வேண்டும், அதனால் நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். டீச்சர் ஒன்றும் இங்கேயே உட்கார்ந்து இருக்க மாட்டார், படிப்பு கொஞ்ச நேரம் நடக்கும். இது எனது ரதம் என்று தந்தை சொல்கிறார். ரதத்திற்கு ஆயுள் இருக்கிறது, நான் எப்போது அமரராக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதாவது தந்தை எப்போதும் அமரராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனது பெயரே அமரநாதர், பிறவி எடுப்பதில்லை, எனவே அமரநாதர் என்று சொல்கிறார்கள். உங்களை அரை கல்பத்திற்கு அமரர்களாக மாற்றுகிறேன். இருந்தும் நீங்கள் பிறவிகளை எடுக்கிறீர்கள். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் மேலே போக வேண்டும். முகம் அந்த பக்கமும் கால்கள் இந்த பக்கமும் இருக்க வேண்டும். பிறகு இந்த பக்கம் ஏன் முகத்தை திருப்ப வேண்டும்? பாபா, தவறு நடந்து விட்டது, முகம் இந்த பக்கம் திரும்பி விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் தலை கீழாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தந்தையை மறந்து தேக அபிமானத்திற்கு வந்தால் தலை கீழாக ஆகிறீர்கள். தந்தை எல்லாவற்றையும் சொல்கிறார். பலம் கொடு, சக்தி கொடு என்று தந்தையிடம் எதையும் கேட்கக்கூடாது. யோக பலத்தால் இப்படி ஆக வேண்டும் என்று தந்தை வழி சொல்கிறார். நீங்கள் யோக பலத்தால் அவ்வளவு பெரிய செல்வந்தராகிறீர்கள். அதனால் 21 ஜென்மங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் யாரிடமும் கேட்பதற்கு அவசியம் இருக்காது. அந்த அளவு நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள். தந்தை அளவில்லாமல் சம்பாதிக்க வைக்கிறார் என்பதை புரிந்து இருக்கிறீர்கள். என்ன வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த லட்சுமி நாராயணர் ஹையஸ்ட். பிறகு என்ன வேண்டுமோ அதை பெறுங்கள். முழுமையாக படிக்கவில்லை என்றால் பிரஜையாக போவீர்கள். பிரஜைகளும் நிச்சயம் உருவாக வேண்டும். இனி வெறும் காலங்களில் உங்களின் மியூசியம் அதிகமாகிவிடும். உங்களுக்கு மிகப்பெரிய அரங்குகள் கிடைக்கும், கல்லூரிகள் கிடைக்கும். அவற்றில் நீங்கள் சேவை செய்வீர்கள். அவர்கள் கட்டும் திருமண மண்டபங்களும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களை இப்படி பவித்திரமாக மாற்றுகிறேன் என்பது சிவபகவான் வாக்கு என்று நீங்கள் புரிய வைப்பீர்கள். அப்போது ட்ரஸ்டி அரங்கை கொடுத்து விடுவார். காமம் மகா சத்ரு என்பது பகவான் வாக்கு. அதனால் துக்கத்தை பெற்றீர்கள் என்று சொல்லுங்கள். இப்போது பாவனமாக மாறி பாவன உலகத்திற்கு போக வேண்டும். உங்களுக்கு அரங்குகள் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு டூ லேட் என்று சொல்வீர்கள். நான் ஒன்றும் தேவையில்லாமல் பெறமாட்டேன், பிறகு நிறைத்து கொடுக்க நேரிடும் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளின் பைசாக்களை கொண்டு குலம் உருவாகுகிறது. மற்ற எல்லாருடையதும் மண்ணோடு மண்ணாக போக வேண்டும். தந்தை மிக பெரிய புரோக்கராகவும் பொற்கொள்ளராகவும் வண்ணானாகவும் கைவினைஞராகவும் இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. தந்தை சொல்லும் உண்மையான கதையை கவனமாக கேட்டு தாரணை செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து எதையும் கேட்கக்கூடாது. 21 பிறவிகளுக்கு உங்கள் வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2. வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். எனவே யோக பலத்தால் சரீர கவர்ச்சியை முடிக்க வேண்டும். கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியாக ஆக்க வேண்டும். இந்த தேகத்தின் உணர்வை விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். ஓர் இடத்தில் இருந்து கொண்டே அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும் மைட் நிறைந்தவர் ஆகுக. லைட் ஹவுஸ் எப்படி ஓர் இடத்தில் இருந்து கொண்டே வெகு தூரம் வரை சேவை செய்கிறதோ, அப்படி நீங்கள் எல்லோரும் ஓரிடத்தில் இருந்து கொண்டே அநேகருக்கு சேவை செய்ய நிமித்தமாக மாற வேண்டும். இதற்கு மைட் நிறைந்தவராக மாறுவது அவசியமாக இருக்கிறது. மனம் புத்தி சதா வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். மன்மனா பவ மந்திரத்தின் சகஜ சொரூபம் இருந்தால் மனதில் சுப பாவனை, உயர்ந்த விருப்பம், உயர்ந்த உணர்வுகள் மற்றும் உயர்ந்த வைப்ரேஷன் நிறைந்து இருக்கும். அப்போது இந்த சேவையை எளிதாக செய்ய முடியும். இதுதான் மனசேவை. ஸ்லோகன். இப்போது பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் மைட் ஆகி மற்ற ஆத்மாக்களை மை காக்குங்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.